அனைவருக்கும் வணக்கம். விருச்சகராசினியர்களுக்கு சூறாவளி போல் சுழற்றி அடித்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்வில் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில விருச்சகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் விருச்சகராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா விருச்சகராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் சுக்கிரன் குரு இணைந்து குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் கடகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில சூரியன் தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஆட்சி பெறுகிறார். அது மட்டுமில்லாமல் கேதுவோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறார். கன்னியில் செவ்வாயும் கும்பராசியில் சனி பகவான் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷ் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் செவ்வாய் பலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 5வது ராசியையும் தன் சொந்த ராசியையும் பார்வையிடுவது என்பது சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் விருச்சிகராசினியர்களான உங்களுக்கு வெற்றிகள் அதிகம் கிடைக்க இருக்கு. தொழில், பகை, வழக்கு முதலிய விஷயங்களை சாதகமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு ஆற்றல் பிறக்க இருக்கு. குரு உங்களுடைய விரயம் ராசியை பார்வையிடுவதால் சுப விரயங்கள் அதிகரிக்குங்க. அதே நேரத்தில் குரு உங்களுடைய தன ராசியை சொந்த ராசியை பார்வையிடுவதால் ஏதோ ஒரு விதத்தில் பணம் கைகளில் கிடைத்து செலவுகளுக்கு கஷ்டப்படாமல் வந்து விடுங்க. அதாவது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். பண பிரச்சனை என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இவ்வளவு நாட்களாக நீங்கள் இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிகராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் அதுக்கான சாதகமான ஒரு சூழ்நிலை அமையிருக்கு. இவ்வளவு நாட்களாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குங்க. இதனால் தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை சுக பாதிப்பை காட்டுதுங்க. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரை செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அதே போல் விருச்சிகராசினியர்கள் சாப்பாட்டில் கவனமாக இருங்க. கண்ட இடங்களில் தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பது தவிர்ப்பது நல்லதுங்க. இல்லைன்னா சாப்பாடு சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது உடல் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டி அறிவுறுத்தது. வீட்டில் அவ்வப்பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் எழுந்து அமைதி கெடுங்க. அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. தாயாருடைய உடல் நிலையிலும் கவனமாக இருப்பது நல்லதுங்க. பெண்கள் விஷயத்தில் கெட்ட பெயர் வரலாம். அதனால் எதிர்பாலினத்தவருடன் பழகும் போது அதிக கவனமாக இருப்பது நல்லது. தேவையற்ற அலைச்சலையும் பிரயாணங்களையும் குறைத்து கொள்ளுங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது இந்த காலகட்டங்களில் மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டுமில்லாமல் விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். எனவே தொழில் ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழிலில் வெற்றி நடை போடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கேட்ட சலுகைகளை உங்களுடைய உயர் அதிகாரிகள்
முன் வந்து அளிக்க இருக்காங்க. சனியை குரு பார்ப்பதால் மகிழ்ச்சி தரும் வாய்ப்புகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அதே போல் கொடுக்கல் வாங்கல் கூடுதல் லாபம் கிடைக்க இருக்கு. இடம் பூமியால் லாபம் உண்டு. திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாமல் விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். சுக்கிர பகவான் 12க்கு அதிபதியானவர் 8ல் சஞ்சரிக்கும் போது கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் பலவும் இந்த வாரத்தில் இல்லத்தில் நடைபெற இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய கோரிக்கைகள் உயரதிகாரிகளால் பரிசீலிக்கப்பட இருக்கு. வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பராமரிப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேற இருக்கு. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் லாபம் இருமடங்காக உயருங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய பாக்கி இருந்துச்சு அப்படின்னா அந்த பழைய பாக்கிகள் வசூலாக இருக்கு. கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகுங்க. வளர்ச்சி பாதையை நோக்கி அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்க இருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு வந்து சேர இருக்கு. இதனால் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க. இருந்தாலும் கூட ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்து ஒரு வக்கீலிடம் காட்டி அதற்கு பிறகு அந்த ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணிகளை துரிதமாக முடித்து பாராட்டி புகழும் பெற இருக்கீங்க. அதன் விளைவாக உயரதிகாரிகள் உங்களுக்கு சம்பள உயர்வு தர முன்வர இருக்காங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என இவ்வளவு நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியங்கள் உங்களுக்கு துரிதமாக இந்த வாரத்தில் நடைபெற இருக்கு. உடன்பிறப்பு மூலம் சில நல்ல காரியங்கள் நடைபெற இருக்குதுங்க. அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்குங்க. எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்க இருக்கு. வெளிநாட்டில் இருந்து வரும் தகவல் ஆதாயம் தருவதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நீங்கள் நினைத்தது அனைத்துமே நிறைவேற இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவிகள் தானாக வந்து கிடைக்க இருக்கு. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல மதிப்பெண் வருங்க. பெண்மணிகளுக்கு வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருகால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் விருச்சக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வயது பெரியவர்களுடைய ஆசை உங்களுக்கு இந்த வாரத்தில் முக்கியங்க. உடல் ஊனமுற்றோருக்கு உங்களால் முடிந்த அளவு உதவி செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.